எனக்கு இருக்கிற நிறைய பேர் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போடுவாங்க. கேட்டால் ப்ராக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இங்கே எப்படி ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதேமாரி யூடியூப்ல போய் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ப்ராப்ளம் வீடியோஸ் பார்க்குறது இல்லை, தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறது. பொதுவாக நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்போம்? நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர் யாராச்சும் அட்ராக்டிவாக இருந்தால் பார்ப்போம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்போம். இப்போ பெண்களுக்குலாம் வந்து மேக்கப் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்போது அவங்க வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு போவாங்க. இதை தாண்டி நம்மளோட ஒப்பீனியனை யாராச்சும் சொல்ல வந்தாங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்கள் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்ற வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸே ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பெண்கள் எல்லாருமே மோசமானவங்க, அவங்க நம்ம ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ், அந்த மாதிரி நியூஸாகவே ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒப்பீனியனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக மாறிடுவீங்க. உங்களோட ஒப்பீனியனுக்கு யாராச்சும் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ யூடியூப்லாம் வந்துட்டு தம்ப்நெயில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன வீடியோஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் ஃபீட் ஆகிறதுனால நீங்கள் பார்க்குற வீடியோஸ் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு கிரியேட்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயத்தை கற்றுக்க முடியும். இல்லை என்னோட ஃபீடே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ரீசெட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கிரியேட்டரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும்.